நல்லா இருக்குண்ணா டேஸ்ட்டு. நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னே வந்து சாப்பிட்டோம் ஒரு நாள். நல்லா இருந்துச்சு. அதனால 3 நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரோம். நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு பிரியாணி. அப்படின்னா இது கேக்கு நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர். நாங்கள் அங்கேருந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான் வந்து சாப்பிட்டு போகிறோம். நல்லா இருக்கு. வந்தவழி பிரியாணிக்கெல்லாம் வரலாம். பக்கத்தில் சைட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான். டேஸ்ட் நல்லா இருக்கு. ரேண்டமா வந்தது தான். டேஸ்ட் எதிர்பார்த்தத விட நல்லாவே இருக்கு. பிரியாணி வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் ரெகுலர் ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கும். கடையில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். எங்கள் கடை வந்து ஆஃபீஸ் பிரியாணி. எங்களுக்கு வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவர் எந்த மாதிரி தரமான பொருள் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது நம்மக்கிட்ட. நேச்சுரல் இன்டிகிரன்ஸ் தான் பண்ணி தரோம். இல்லைங்களா? பிரியாணிக்கு எதுனா பிரியாணிக்கு வந்து மெயின் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோ டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர். இங்கே என்ன பிரியாணி போடுறீங்க? இங்கே சிக்கன் போடுறோம், மட்டன் போடுறோம். சிக்கன் பக்கெட்டில் கொடுக்குறீங்களா? பக்கெட் பிரியாணி இருக்குது நம்மக்கிட்ட. நார்மல் கிலோவில் இருக்குது, ஹாஃப் பிளேட் இருக்குது. 3 விதமாக கொடுக்குறோம். எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க? கடை ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. காலையில் ரெகுலராக எப்போ? காலையில் 11:30, அதோட நைட் 11:30. கஸ்டமர் ஃபீட்பேக் இது வரைக்கும் நல்லா இருக்கு. எந்த ப்ராப்ளம் இருக்குது. கஸ்டமர் வெளியிலேருந்து அவுட்டோர் கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ஜொமேட்டோலேயும் நம்மள்ட்ட இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் இன்க்ரீஸில் இருக்குது. எல்லாரும் ஆஃபீஸ் பிரியாணி வாங்க, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஆஃபீஸ் பிரியாணி, எம்ஜிஆர் நகர், டாடா உடுப்பி பக்கத்தில் வந்துடுங்க.